நீண்ட நெடிய கேபி முறையிலே வைத்தியலிங்கம் ஐயாவினுடைய மாணவரும் கூட. இவருக்கு ஒரு பலத்த கைதட்டல் கொடுத்து வரவேற்பை கடந்த 2 ஆண்டுகளாக நம் கருத்தரங்கிலே சிறப்பாக உரையாற்றி இருக்கிறார். அதை தாண்டி இவருடைய ஸ்பெஷலிஸ்ட் என்று சொல்ல போனால் மெடிக்கல் அஸ்ட்ராலஜியிலே நூல் எழுதியிருக்கிறார். இவர் ஹோமியோ மருத்துவரும் கூட. சேலம் விநாயகா பல்கலைக்கழகத்தினுடைய இந்த ஹோமியோ துறையினுடைய பேராசிரியரும் கூட. மிக சிறப்பு பெற்ற நமது விஜயலிங்கம் ஐயா அவர்கள் இப்பொழுது திருமணம் குறித்து அருமையான ஒரு உரையை ஆற்ற இருக்கிறார்கள். அவர்கள் உரையை கேட்டு மகிழுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து ஜோதிட அறிஞர்களுக்கும் எங்கள் பேராசிரியர் ஐயா வைத்தியலிங்கம் ஐயா அவர்களுடைய மாணவனாகிய நான் உங்களுக்கு முதற்கனுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கு முன்னாடி பிறந்த நாள் காணும் அம்மா அவர்களுக்கு என்னுடைய சின்ன இந்த ஒரு கதராடையை அணிவித்து மகிழ்விக்க இருக்கிறேன். அன்பு சான்றோர்களே, ஜோதிடத்துறையில் தெரியாதவர்கள் யாருமே இல்லை என்பது கருத்து. இதில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். நம்முடைய கேஎஸ்கே அவர்கள் மிகச்சிறப்பாக சொல்லுவது என்ன என்றால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ சொல்லிடுறேன். சேலம் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்கியவர் எங்களுடைய குருநாதர். அவர் அடிப்படை கல்வி தகுதி எம்ஏ எம்எட் படித்தவர் என்னுடைய குருநாதர் வைத்தியலிங்கம் ஐயா அவர்கள். அது மட்டுமல்ல, அவர் வேலூர் கண்டர் காலேஜில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றியவர். அவர்கிட்ட நம்ம படிக்கிறதுக்கு போகிறோம், கேபி சொல்லிக் கொடுங்க ஐயான்னு கேட்டால் அவர் கேட்குற முதல் வார்த்தை, நீங்கள் ஏதேனும் முதுகலை அல்லது உயர்நிலை கல்வி படித்திருக்கிறீர்களா, அப்பொழுதுதான் இந்த கணிதம் வரும்பார், இல்லாட்டி உங்களுக்கு வகுப்பு சொல்லித்தர முடியாதுன்றவார். அப்படி மிக துல்லியமாக 6 ரீடரையும் 2 ஆண்டுகள் தொடர்ந்து சொல்லிக் கொடுத்த பெருமை என்னுடைய குருநாதராகிய ஐயா பேராசிரியர் ஐயா வைத்தியலிங்கம் அவர்களே சாரும் என்று சொல்லி அவருடைய பணிவான ஆசியையும் பெற்று அவருடைய பொற்பாதங்களை வணங்கி இந்த விழாவிலே பேச வாய்ப்பளித்த திரு ராதாகிருஷ்ண ஐயா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை சொல்லி என்னுடைய சின்ன உரையை நிகழ்த்த இருக்கிறேன். இதில் இன்னும் சொல்லப்போனால் முதலில் நான் ஜோதிடம் கற்பதற்காக அந்த காலத்தில் நான் படிக்க போனப்போ 1990ங்க. அப்போ டெலிஃபோன் தான், இது செல்ஃபோன் கிடையாது. போகும்போது அப்போ என்ன சொல்லுவார்னு கேட்டிங்களா, அவர்கிட்ட ஐயா வணக்கம், சொல்லுங்கள் வாங்க ஐயா, நான் ஜோதிடம் கற்றுக்கொள்வதற்காக தங்களிடம் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் கொஞ்சம் இருமிட்டு இருந்தார். நான் பார்த்துட்டு ஒன்றும் சொல்லலை. கேட்டுட்டு அவர் எடுத்த உடனே கேட்டது, நீங்கள் முதுகலை பயின்றிருக்கிறீர்களா அல்லது ஏதாவது டிகிரி முடிச்சிருக்கீங்களா அப்படின்னு. ஐயா நான் மருத்துவருங்க. ரொம்ப நல்லதாக போச்சு வாங்க அப்படின்னார். அப்புறம் பெயர் பதிந்து விட்டு ஒரு கடிதத்திலே உங்களுடைய முகவரி எழுதிவிட்டு போங்கள், நான் கடிதம் எழுதுவேன் அப்படிம்பார். கடிதம் தான். அப்போ லெட்டர் போட்டார். 2 நாள் கழித்து அவருக்கு போய் ஐயா இந்த மருந்து சாப்பிடுங்க இருமல் சரியாயிடுன்னு கொண்டு போய் கொடுத்தேன். 3 நாளில் இருமல் நல்லா ஆயிடுச்சு. அன்று முதல் அவர் இருக்கும் தருவாய் வரை அவருடைய, நான் இதை எதுக்கு சொல்கிறேன்னா அவருடைய பண்புக்கு எடுத்துக்காட்டாக அதை சொல்கிறேன். நான் போய் நின்னா ஐயா டாக்டரையா வந்துட்டீங்களா வாங்க அப்படின்னு அவர் வாசலில் என்னை அழைத்து கொண்டு போவார். அப்படிப்பட்ட நல்ல மனிதர் என்னுடைய குருநாதர் என்பதை சொல்லிக் கொள்வதிலே பெருமை கொள்கிறேன். இந்த நேரத்தில் அவர் இறப்பதற்கு 1 மாத காலத்திற்கு முன்பு நான் திருச்சியில் முசிறியில் அவர் வீட்டில் இருக்கிறாரு. நானும் என்னுடைய மகள் என்னுடைய மனைவி எல்லோரும் அவரை பார்த்து பேசிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலான்னு அவங்க வீட்டுக்கு போகிறோம். போகும்போது அம்மா என்ன சொல்கிறாங்க, எங்கள் குருநாதருடைய மனைவி பேர் பாப்பம்மாள், பாப்பான்னு கூப்பிடுவார். யார் பாப்பா வந்திருக்கிறாங்க அப்படின்னு. டாக்டரையா வந்திருக்கிறாரா, இரு அப்படின்னு நடக்க முடியவில்லை. அவருடைய பண்பை பாருங்கள். குச்சி எடுத்து அப்படியே ஊனிக்கிட்டு மெயின் ரோடு அவங்க வீட்டிலேருந்து நம்ம இப்போ இந்த கோவிலேருந்து நம்ம ராமர் கோவில் போகிற தூரம் தான் அவங்க வெளியே வரணும். அவர் அங்கேருந்து என்னை பார்த்தோன்னா ஐயா வாங்கய்யா வணக்கம்யா அப்படின்னாரு. அவர் கையை பிடிச்சிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த மாமனிதர் என்னுடைய குருநாதர் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய நான் விரும்புகிறேன். அப்படிப்பட்ட மனிதர்களெல்லாம் நாம் சந்திப்பது என்பது இறைவன் கொடுத்த பாக்கியம் என்றே நான் உணர்கிறேன்.
அப்படிப்பட்ட ஐயாவுடைய மகனாகிய திரு பாரி ஐயா அவர்கள் வந்து இந்த கருத்தரங்கை துவக்கி வைப்பதில் எங்களுக்கெல்லாம் மிக பெருமை என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள நான் கடமைப்பட்டு கொண்டிருக்கிறேன். அடுத்தது என்னுடைய தலைப்பிற்குள்ளே போவதற்கு முன்னாடி கேஎஸ்கே அவர்களுடைய மிக துல்லியமான மிக அருமையான கண்டுபிடிப்பு என்னவென்றால் ஆர்பி, ரூலிங் பிளானட்ஸ். அப்படின்னா என்னென்னா ஆளும் கிரகங்கள். இந்த ஆளும் கிரகங்களை வைத்துக்கொண்டு நாம் என்னெல்லாம் பண்ண முடியுங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி என்னுடைய தலைப்புக்கு போகிறேன். இப்போ துபாயில் போர் ஆரம்பிச்சது இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி ஒரு மாதத்திற்கு முன்னாடி திருச்சியில் ஒரு ஆதீன் இருக்கார். அவர் அங்கே போய் தங்கியிருக்கார். அவர் இங்கே திருச்சிக்கு வரணும். அந்த நேரத்தில் போர் துவங்கிடுச்சு. ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணுறார். ஐயா, இந்த மாதிரி நான் திருச்சி வரணும், போர் ஆரம்பிச்சிருச்சு, என்ன பண்ண போகிறேன், எப்படி வருவேன்னு தெரியாதுங்கிறார். சொன்ன உடனே அந்த நேரத்தில் ரூலிங் பிளானட்ஸ் எடுத்து பார்த்து சொன்ன பதில் அப்படியே நடந்து. அதுக்கான ஆதாரங்கள் எல்லாம் என்கிட்ட இருக்குது. அது என்னென்னா, சாமி நீங்கள் கவலையே படாதீங்க, போர் விமானம் சூழ மிக அழகாக திருச்சி வந்து விடுவீர்கள் இன்னும் 3 நாட்களில்னு ஆர்பி மட்டும் வச்சு சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி எல் முருகன் அப்போ வந்து நம்ம இதில் இருக்கார். அவர் என்ன பண்ணார், அங்கேருந்து ஃபோன் பண்ணி சொல்லி, ஃபோன் யார் தான் அடிக்குது போல இருக்கு பாருங்கய்யா, கொஞ்சம் தயவு செஞ்சு அன்பு வேண்டுகோள், தயவு செய்து மொபைலை கொஞ்சம் சைலண்டில் போடுங்கய்யா ப்ளீஸ், வைப்ரேஷன் மோடில் போடுங்க. அவர் என்ன பண்ணிட்டாரு, அங்கேருந்து அவருக்கு எந்த விதமான சிரமமும் இல்லாமல் 2 பக்கமும் போர் விமானம் சூழ அவர் அழகாக இங்கே கொண்டு திருச்சியில் விட்டாங்க. இது நடந்தது. இதுக்கான காரணம் கேஎஸ்கேவின் ஆர்பி, வேற ஒன்றுமே இல்லை. ஜாதகம் நம்பர் எதுவுமே கேட்கல. அவர் சொன்ன நேரத்துக்கு ஆர்பி என்ன சொல்லுதுன்னு உறுதிப்படுத்தியிருக்கிறது. அடுத்தது எங்களுடைய மாவட்டத்தினுடைய தலைவர் திரு வைத்தியலிங்கம் ஐயாவுடைய மகன் பேராசிரியர் பாரி ஐயா சொல்லும்போது சொன்னார், உபநட்சத்திரம் ஒரு செய்தியை சொல்லுதுன்னா அதை நடத்துவது நட்சத்திரம்னார். இது அழகாக கேஎஸ்கே சிம்பிளாக சொல்கிறாரு. சப்லார்ட் இஸ் த மேட்டர், ஸ்டார் லார்ட் இஸ் த டிசைடிங் ஃபேக்டர்னு சொல்லியிருக்கிறார். ஒரு மனிதன் என்ன விஷயத்திற்காக வந்திருக்கிறானோ அது நடக்குமா நடக்காதா என்பதை தீர்மானிப்பது நட்சத்திரமே. உபநட்சத்திராதிபதி நின்ற நட்சத்திரமே. இதுதான் கேஎஸ்கேவுடைய முத்தாய்ப்பு. அதே போல ரூலிங் பிளானட்ஸ் மிக 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 முக்கியமான விஷயம் கேபியில். இந்த ரூலிங் பிளானட்ஸ் நம்ம வந்து சாதாரணமாக ட்ரெடிஷ்னலில் பார்க்குறோமா அப்படின்னு எனக்கு தெரியாது. கேபியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ட்ரெடிஷ்னலிருந்து வந்தது தான். ஆனால் இவர் மட்டும் என்ன பண்ணார், 249 உபநட்சத்திரங்களை தனித்தனியாக பிரித்து சப்லார்டு தியரி என்ற ஒரு தியரியை புகுத்தி அதன் வாயிலாக மிக துல்லியமாக சொல்லியிருக்கார். அவர் 6 ரீடர் எழுதியிருக்கிறார். காஸ்டிங் த ஹாரோஸ்கோப், ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் அஸ்ட்ராலஜி, ப்ரிடிக்டிவ் ஸ்டெல்லார் அஸ்ட்ராலஜி, மேரேஜ், மேரி லைஃப், ஃபன் சில்ட்ரன், ஹோராரி அஸ்ட்ராலஜி, டிரான்சிட்ஸ் என்று 6 புத்தகம் ஆங்கிலத்தில் இருக்கிறார். அந்த 6 புத்தகத்தையும் 2 ஆண்டுகள் எங்களுக்கு முழுமையாக தெளிவாக சொல்லி கொடுத்தவர் எங்கள் குருநாதர். இதை தாண்டி ஒரு விஷயத்தை சொல்கிறேன் பாருங்க. ஐயா வணக்கம், சொல்லுங்க, யார் டாக்டர் ஐயாவா, சொல்லுங்க ஐயா. ஐயா ஒரு சந்தேகம். எப்பொழுதுமே அவர் சொல்கிற பதில் பாருங்க, ஐயா வேலையாக இருக்கிறீங்களா, நான் சந்தேகம் கேட்கலாம், தாராளமாக கேளுங்க. முன்னாடி கிளைண்ட் உட்காந்துருப்பாங்க, ஒரு 2 நிமிடம் இருங்க, டாக்டர் ஐயா பேசுகிறான்னு பேசுவார். என்ன சொல்லுவார்னா, ஐயா ஒரு சந்தேகம், நல்லா கேளுங்க, கவனிங்க, நல்லா கேளுங்க. 2 முறை ஒவ்வொரு சந்தேகத்தையும் தெளிவுபடுத்தியவர் எங்கள் குருநாதர் என்று சொல்லிக் கொள்வதில் நான் பெருமை கொள்கிறேன். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குருநாதர் என்று எவ்வளவோ பேர் இருந்தாலும் எங்கள் மனதை கவர்ந்து எங்களுக்கு புரியும்படி தெள்ள தெளிவாக சொல்லி கொடுத்தவர் எங்கள் குருநாதர் என்பதில் மாற்று கருத்தே எங்களுக்கு இல்லை. கிட்டத்தட்ட ஒவ்வொரு பேட்சுக்கு 25 பேர் இருப்பாங்க. ஒரு பேட்சுக்கு 25 பேர் இருப்பாங்க. நடத்துவார், தொடர்ந்து நடத்துவார். அவர் 7 மணிக்கு வகுப்பு ஆரம்பிக்கிறேன், நான் 5 மணிக்கு வீட்டுக்கு போயிடுவேன். கதவை திறக்கும் போதே நெத்தி நிறைய விபூதி வச்சிருப்பார். ஐயா டாக்டர் ஐயாவா முதல்ல வந்துட்டார் அப்படிம்பார். அங்கே போய் வகுப்பில் சந்தேகங்களை கேட்காமல் முன்னாடியே கேட்டுக்குவேன். இப்படித்தான் எனக்கும் என்னுடைய குருநாதருக்கும் நட்பு ஏற்படுது. அதற்கு பிறகு அவர்களுடைய குடும்பத்தில் ஒருவனாகவே நான் ஆகிவிட்டேன் என்றால் அதில் மாற்று கருத்தே இல்லை. இது எங்கள் சங்கத்தை, எங்கள் சேலம் மாவட்ட சங்கத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் தெரியும், ஐயா பாரி ஐயாவுக்கும் தெரியும். அப்படித்தான் எங்களுடைய நட்பு. பிறகு எங்களுடைய உறவு தொடர்ந்தது. இறக்கும் தருவாய் வரை அவருக்கும் எங்களுக்குமான உறவு
எள்ளளவு கூட வித்தியாசம் இல்லாத உறவாக இருந்தது என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்கிறேன். அடுத்தது திருமணம் என்ற தலைப்புக்கு வந்தோமானால், இந்த திருமணத்தை சொல்றதுக்கு நிறைய ரூல் இருக்குங்க, எக்கச்சக்கமான ரூல் இருக்குது. இதுல மிக துல்லியமாக கேஎஸ்கே முறையில் திருமணம் நடக்கும் நாளையும் கூட சொல்ல முடியும் என்பதுதான் இதுல முத்தாய்ப்பு. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்களேன். திருமணம் காலதாமதம் அப்படின்னு ஒரு தலைப்பு மட்டும் சொன்னா நாம 1000 ரூல் ஒவ்வொருத்தரும் சொல்லலாம். அவரவர்களுக்கு தெரிந்த அனுபவத்தை சொல்லுகிறார். 7ஆம் பாவாதிபதி சனி, கல்யாணம் லேட்டு. ஆனா யாரு சொன்னாலும் கேபி ரூல் மாறவே மாறாது. அது என்ன அப்படின்னா, 7ஆம் பாவம் கலசரத்தானம், அதுதான் திருமணத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்சது தான், நாங்க புதுசா சொல்ல. 7ஆம் பாவத்தின் உபநட்சத்திராதிபதி நின்ற நட்சத்திராதிபதி ஐயா சொன்ன மாதிரி 4 ஃபோல்டர் வாயிலாக 6ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் யாருக்கெல்லாம் தொடர்பு கொள்கிறதோ அவர்களுக்கு திருமணம் காலதாமதம். நான் சொன்னாலும் அதுதான் ரூல், ஐயா ராதாகிருஷ்ணன் ஐயா சொன்னாலும் அதுதான் ரூல், பாரி ஐயா சொன்னாலும் அதுதான் ரூல், மாறவே மாறாது. 2 × 2 = 4 என்பது எப்படி நிதர்சனமான உண்மையோ அப்படி திருமணத்தை பற்றி மிக தெளிவாக எளிதாக சொல்கிறார். மேரேஜ் லைஃப் அண்ட் சில்ட்ரன் ஒரு ரீடர் எழுதியிருக்கிறார். அதில் தெளிவாக சொல்றார் கேஎஸ்கே. இது மாறவே மாறாதுங்க. திருமணம் எளிமையாக விரைவில் உரிய காலத்தில் நடக்கிறது யாருக்கு? ரூல் சொல்றார். 7ஆம் பாவத்தின் உபநட்சத்திராதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 2, 5, 7, 11 ஆகிய வீடுகளை யாருக்கெல்லாம் தொடர்பு கொண்டு அந்த தசாபுக்தி அந்தரங்கள் நடக்கிறதோ அப்போது உறுதியாக விரைவில் திருமணம், உரிய வயதில் திருமணம், மாற்றமே இல்லை. இது யார் சொன்னாலும் சொல்லனாலும் இதுதாங்க ரூல். இதை யாருமே மாற்ற முடியாது. இப்படி தான் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இப்படி மிக தெளிவாக ஒவ்வொரு விஷயத்தையும் ஃபார்முலான்னு எடுத்துக்கலாம், ரூல்னு எடுத்துக்கலாம், சட்டம்னு எடுத்துக்கலாம். இதையெல்லாம் கேஎஸ்கே தெளிவுபடுத்தியிருக்கிறார் 6 ரீடரில். அதுக்கு மேலே புத்தகமே எங்களுக்கு இல்லை. இதை படித்தீர்களானால் ஏகப்பட்ட விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். அதாவது நதிகள் பலவானாலும் சேருமிடம் கடல்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி 1000 வகையான ஜோதிட முறைகள் இருந்தாலும் கேஎஸ்கே சொல்லியிருக்கிற ரூல் மாறவே மாறாது. அதற்கு உங்ககிட்ட திருமண சம்பந்தமான கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு 11 ஜாதகம் இருக்குது. தேவைப்படுபவர்கள் நீங்கள் ஃபோட்டோ கூட எடுத்துக்கலாம். இதில் திருமணம் உரிய நேரத்தில் நடந்த ஒரு ஜாதகத்தையும் திருமணம் நடந்து என்ன நடந்ததுங்கிற ஜாதகத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன். இது ஒரு ஜாதகங்கயா. இந்த ஜாதகத்தில் என்ன போர்டில் அதனால் எழுதி போட முடியல. இவருடைய நம்ம திருமணம்னா 7ஆம் பாவம், 7ஆம் பாவத்தின் உபநட்சத்திராதிபதி சந்திரன், சந்திரன் நின்ற நட்சத்திராதிபதி சுக்கிரன். சுக்கிரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்துக்கு 2, 9க்கு உடையவர் சுக்கிரன். உரிய காலத்தில் திருமணம் நடந்து விட்டது. 23 வயசுல திருமணம் ஆயிடுச்சுங்க. ஆண் 23 வயதில் திருமணம் நடந்துருச்சு. இங்க எங்கேயுமே அவர் கன்ஃபியூஷனே இல்லை, தெளிவாக சொல்றாரு பாருங்க. அவர் ரூல் அப்படியே இதுல ப்ரூவ் ஆகுது. அடுத்து ஒரு பெண்ணுடைய ஜாதகம். இவங்களுடைய ஜாதகத்தில் 7ஆம் பாவத்தின் உபநட்சத்திராதிபதி புதன். நாம் என்ன சொல்லுவோம், புதன் வந்துட்டாலே 2 திருமணங்க, அது மாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் கேஎஸ்கே அப்படி சொல்லவே இல்லை. 7ஆம் பாவத்தின் உபநட்சத்திராதிபதி புதன், புதன் நின்ற நட்சத்திராதிபதி கேது. இந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் கேது எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் பாவத்தில் உட்கார்ந்துருக்கிறார். 9ஆம் பாவத்தில் உட்கார்ந்துருக்கிறார். திருமணம் 19 வயதில் நடக்குது இந்த அம்மாவுக்கு. எவ்வளோ அருமையாக சொல்லிருக்காரு பாருங்க. இங்கே 6, 8, 10, 12 தொடர்பே வரல. அவர் சொன்ன ரூல் அப்படியே இருக்கு, எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இந்த அம்மாவுக்கு 2 திருமணம் நடக்கவே இல்லை. நம்ம புதன் வந்தாலே 2 திருமணம்னு சொல்கிறோம். இதையெல்லாம் தெளிவாக உடைத்து ரூல் படி சொன்னவர் கேஎஸ்கே. அதில் மாற்று கருத்தே இல்லை. நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள், மிக சரியாக இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ நிறைய பேர் யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்காங்க. ஒருத்தர் சொல்கிறாரு, 5ஆம் பாவத்தில் சனி கேது சேர்ந்திருந்தால் குழந்தை பாக்கியம் இல்லைங்கிறாரு. நீங்கள் செக் பண்ணி பாருங்கன்றாரு. நாங்கள் கேஎஸ்கே முறைப்படி குழந்தை பாக்கியம் இருக்கிற ஜாதகத்தை 100 ஜாதகத்தை காமிக்க முடியும். ஆண் வாரிசு இல்லைங்கிறார். ஆண் வாரிசு இருக்கிற ஜாதகங்களை உங்களுக்கு காமிக்க முடியும். ஏனென்றால்
இங்கே சொல்றாரு பாருங்க ரூல். 5ஆம் பாவத்தின் உபநட்சத்திராதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 2-11 தொடர்பு கொண்டால் உறுதியாக குழந்தை பாக்கியம் உண்டு, மாற்று கருத்தே இல்லை. 2 குடும்பத்துக்கு ஒரு நபர் வர்றது, 11 நம்முடைய விருப்பம் நிறைவேறது, மாற்றமே இல்லை. அடிப்படை நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதாங்க, மாற்றமே இல்லை. 10ஆம் பாவம்னா தொழில் தான், 7ஆம் பாவம்னா கலத்திரம் தான். இதுலேயும் எங்களுதுலேயும் மாற்றம் அதுதான், அதிலிருந்து தான் வந்தது. ஆனால் அந்த துல்லியத்தை சொல்வதற்கு கேஎஸ்கே எடுத்துக்கொண்ட முயற்சியானது மிகச்சிறப்பானது என்பது தான் எங்களுடைய கருத்து, வேற ஒன்றுமே இல்லை. இன்னொன்று பாருங்க, சொல்கிறேன் பாருங்க. இந்த ஜாதகத்தில் ஏழாம் பாவத்தின் உபநட்சத்திராதிபதி இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ராகு. ராகு எங்க இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்தில் 12ஆம் வீட்டில் இருக்கிறார். நான் உங்களுக்கு இப்பதான் சொன்ன ரூல் என்ன சொன்னேன்? 6, 8, 10, 12 ஆகிய வீடுகளோடு 7ஆம் பாவத்தின் உபநட்சத்திராதிபதி நின்ற நட்சத்திராதிபதி தொடர்பு கொள்ளும்போது கால தாமதமான திருமணம் அப்படியே நடந்திருக்கு இவருக்கு. இதுல இன்னொரு விஷயம் பாருங்க, இந்த ராகு நம்ம வந்து ராகு கேதுன்னா ஹாஸ் கால்டு நோடு ரெப்ரசன்ஸ் சொல்றாரு கேஎஸ்கே. அப்ப ராகு நிக்கிற வீடு எங்கன்னா சுக்கிரன் வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு. சரி, சுக்கிரன் எங்க இருக்கிறார் அப்படின்னு இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 2ஆம் வீட்டில் 1ஆம் பாவத்தில் குருவோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். இந்த 1ங்கிறது 2ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவமா போயிருச்சா? ஆல்ரெடி 7ஆம் பாவத்தின் உபநட்சத்திர ராகு 12லேயே உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் நின்ற நட்சத்திர அதிபதி பார்த்தீங்கன்னா சுக்கிரன், அவர் 1ல் உட்கார்ந்துருக்கார். இவருக்கு கால தாமதமான திருமணம் என்பதில் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்குதா? ஐயா கேஎஸ்கே சொன்னபடி மாற்று கருத்தே இல்லை. சரி, திருமண வாழ்க்கை சிறக்குமா? சிறக்காது. ஏனென்றால் இங்கே 1ஆம் பாவமும் 12ஆம் பாவமும் தொடர்பு கொண்டதுனால திருமணம் பிரிவினையில் தான் அமையும். இவருக்கு கல்யாணம் மட்டும் 4 கல்யாணங்க. முதல் கல்யாணம் மனைவி டைவர்ஸ் போயிட்டாங்க, 2வது கல்யாணம் அந்த அம்மா பிடிக்கலன்னு போயிட்டாங்க, டைவர்ஸும் கொடுக்கல, அவங்களோட வாழவும் இல்லை, அம்மா வீட்டில் இருக்கிறாங்க. 3வது கல்யாணம் டைவர்ஸ், 4வது கல்யாணம் டைவர்ஸ். அடிப்படை இங்கே நல்லா இல்லை. எப்படி திருமண வாழ்க்கை சிறக்கும் யோசிச்சு பாருங்க என்று பல விஷயங்களை கேஎஸ்கே அவர்கள் மிகவும் தெளிவுபடுத்தியிருக்கிறார். இதில் ரூல் எங்கேயுமே மாற போகிறதில்ல. அடிப்படை என்னன்னா அது நீங்கள் ட்ரெடிஷ்னலாக என்ன சொல்கிறோமோ அதுதான் அடிப்படை. இப்போ சொன்ன மாதிரி 10 தொழில், 7 கலசரம், மாற்றம் இல்லை, இங்கேயும் அதே தான். ஆனால் அவர்கள் தொடர்பு கொள்ளுகின்ற வீடு 4 ஃபோல்டர் வாயிலாக உபநட்சத்திராதிபதி நின்ற நட்சத்திராதிபதி தொடர்பு கொள்ளுகின்ற வீட்டை பொறுத்து இந்த நிகழ்வுகள் நடக்கும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. இதுதாங்க நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம 7ஆம் பாவம் சனி வீட்டில் உட்காந்துருக்கிறாரு அப்படிங்கிறதுனால நம்ம வந்து திருமணம் நடக்காது காலதாமதம்னு சொல்வது நம்ம கேஎஸ்கேயில் இல்லை என்பதை சொல்லிக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்பினை நல்கிய திரு ஐயா ராதாகிருஷ்ண ஐயா அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தையும் இந்த வாய்ப்பினை நல்கிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு நல்லது நன்றி பாராட்டி இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டுட்டு இருந்த உங்களுக்கும் என்னுடைய நன்றியை பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திண்டுக்கல் ஐயா அவர்கள் நமது டாக்டர் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மகிழ்ச்சி ஊட்டுவார்கள். அதே போல தொடர்ந்து திண்டுக்கல் ஐயா தன்னுடைய உரையையும் ஆற்ற இருக்கிறார்கள். ஐயாவை நிறையா யூடியூப்பில் பார்த்துருக்குறேன். நிறைய செய்திகளை எளிய மக்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப அருமையாக சொல்லிட்டு இருக்காரு. ஐயாவுடைய பணி தொடரட்டும், அவர் மேலும் நிறைய செய்திகளை சொல்லணும். இன்னைக்கு இறைவனுடைய தீர்ப்பு ஐயா கையால் பொன்னாடை வாங்கிக்கணும்னு இறைவன் தீர்மானிச்சிருக்கிறார், நான் இல்லை. ஐயாவை பார்க்கணும், பேசணும் நிறைய தடவை முயற்சி பண்ணியிருக்கிறேன், ஆனால் தொடர்பு கொள்ளலை. அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய ஐயா ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றினையும்
ஐயாவுக்கும் என்னுடைய சிரம் தார்ந்த வழக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு ஐயாட்ட மைக்க ஒப்படைக்கிறேன். நன்றிங்க.